இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்காவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், பொருள் ஆசை, பொருட்களை குறித்த ஒரு ஆசையை குறித்து சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன கிடையாது, ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். இதே காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதே கர்த்தர் வித்தியாசமாய் நம்ம சொல்கிறத பார்க்கலாம். மத்தேயு 15:25-26 பாருங்க. அதில் இன்னொரு இடத்துல வருது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது. உலகம் முழுவதையும் மனுஷன் ஒருவேளை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், ஆனால் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்துவான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பொருள் ஆசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு நாளும் பொருள் ஆசைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஊமை சொல்லி அவர் அதை புரிய வைக்கிறது நம்ம பார்க்க. ஏன் இந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாருன்னா, அந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், எங்கள் வீட்டில் சொத்து பிரிக்க இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு வர வேண்டிய பாகத்தை எனக்கு என்ன செய்யணும், பாகம் பிரித்து தரணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். அதற்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைக்கிறவன் யார்? நான் வந்து உங்களுக்கு சொத்து பிரித்து உங்களுக்கு இவ்வளோ போகணும், இவ்வளோ அதுக்காக நான் வரல. எங்களை யார் என்னை வந்து உங்கள் மேலே நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறனாவும் என்ன செய்யலை, வைத்தவன் யார் என்று கேட்டுட்டு தான் சொல்கிறாரு பொருளாசையை குறித்து எச்சரிக்கை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த தாய் தகப்பன்ட்ட போய் தன்னுடைய சொத்து தமக்கு வேணும், ஒருவேளை தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நிறைய போயிட்டா நம்ம என்ன செய்கிறது? அதனால் ஆண்டவர் அவர் உண்மையான நியாயாதிபதியாய் அவர்னா கரெக்டாக நமக்கு பாகத்தை பிரித்து கொடுப்பார் என்று அந்த எண்ணத்தோடு தான் அந்த தனக்கு அந்த சொத்து வர வேண்டும், அது சரியான அளவில் வர வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு வந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வந்து அவன் செய்கிறான், என் பாகத்தை, அது என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை ஒரு சகோதரன் இருக்கிறார் போல, அவர்கிட்ட வந்து எனக்கு வர பங்கை எனக்கு கொடுக்கும்படியே நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, எத்தனை திரளான ஆஸ்தி ஒருத்தனுக்கு இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்க்கை கிடையாது, அது அவனுக்கு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லி. இன்றைக்கும் பாருங்க, ஜனங்கள் என்னாலும் என்னத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எப்படியாவது பொருளை சம்பாதிக்க வேண்டும், எந்த வழியிலாவது பொருளை சம்பாதித்து என்ன செஞ்சிடணும், பணக்காரர்கள் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் நிறைய பேருடைய வாழ்க்கை எதை பற்றி தான் போய் கொண்டிருக்கு தெரியுமா? பொருள் ஆசை. இதை குறித்து தான் அவங்க வாழ்க்கையில் ஓட்டமே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் திட்டமாய் நமக்கு எச்சரிக்கிறது, நம்ம அதற்கு விலகி இருக்க வேண்டும். மனுஷன் முழு உலகத்தையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் ஜீவன் அவனுக்கு இல்லை. ஆண்டவரோடு அவனுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு? ஒரு லாபமும் என்ன கிடையாது. நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்துவதனால என்ன பிரயோஜனம்? அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்காக தான் ஒரு அழகான ஒரு ஊமை அவர் அதுக்கு பிறகு சொல்றதை நம்ம பார்க்கலாம். அந்த 16ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பொருளாசை குறித்து அவர் சொல்லும்போது அதை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு ஊமையை அவர் அங்கே சொல்றதை பார்க்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்த ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான். அவன் தன் வயலில் விதைத்த எல்லா விளை தானியங்களும் எப்படி இருந்துச்சான், நன்றாய் ஒரு விளைச்சலை இங்கே கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் என்ன செய்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம். ஏன்னா அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி இப்போ என்ன வந்துட்டுது, நிறைய விளைச்சல் அப்போ அவன் வைத்திருக்கிற அந்த களஞ்சியங்களில் அந்த விளைச்சலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை.
சர்ப்ளஸாக இங்கே அவனுக்கு என்ன செஞ்சுட்டு விளைச்சல் வந்துட்டுது. அப்போ ஒன்று ஒரு ஐடியா பண்ணுறான். என்ன செய்கிறான்? நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அவன் என்ன சொல்கிறான்? இப்போ நான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். என்னுடைய அந்த கிரேனரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செஞ்சிருவேன்? இடிக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் என்ன செய்ய போகிறேன்? விரிவாக்கம் பெரிதாக கட்ட போகிறேன். என்னெல்லாம் எனக்கு தானியம் விளைந்திருக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் அதில் என்ன செஞ்ச போகிறேன்? ஸ்டோர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, என் பொருட்களையும் தானியத்தை மட்டும் இல்லை, என்னென்ன திங்ஸ்லாம் என்கிட்ட விலையோர்ந்தது காணப்படுகிறதோ எல்லாத்தையும் கொண்டு அதில் என்ன செய்ய போகிறேன்? சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்கிறான். பாருங்க, அவனுடைய திட்டம் அப்படி போடுகிறான். அப்புறம் போட்டது மட்டுமல்ல, அவன் அடுத்த ஆத்துமாட்ட பேசுகிறான். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. பயப்படாத, உனக்காக என்ன செஞ்சிருக்க? அவன் தன்னைத்தானே தனக்குள்ளே பேசிக்கிறான். உனக்காக நிறைய என்ன செஞ்சுட்டேன்? தானியம் பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? சேர்த்து வச்சாச்சு. நீ அதனால் என்ன செய்யுது? அதை பற்றி கவலையே படாத. நீ என்னது இழப்ப, நல்ல ரெஸ்ட் எடு, புசித்து குடித்து பூரிப்பாயிரும். பாருங்க, அவன் நினைக்கிறான் அந்த பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல நிம்மதியாக தூங்கலாம், நல்லா புசிக்கலாம், குடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே இழுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதே ஆகும். உன் ஆத்துமா இன்னைக்கு என்ன செய்யப்படுது? உன்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படுது. யூ ஆர் கோயிங் டு டை. நீ சாக போற. அப்போ நீ சேர்த்ததெல்லாம் யாருக்கு போகும் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு. யார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மனுஷன் இப்படியே இருக்கிறான் என்று சொல்லி அந்த உவமையை சொல்லி அந்த பொருளாசையை குறித்து ரொம்ப அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் செய்த காரியம் என்ன? நல்ல விளைச்சலை பார்க்குறான். உடனே என்ன செய்கிறான்? என்ன செய்யுது? இவ்வளோ விளைஞ்சிச்சு, இப்போ நான் என்ன செய்யணும்ட்டு ஒரு திட்டம், அவனாகவே மனுஷிகத்தில் ஒரு திட்டத்தை அவன் போடுகிறான். இத்தனை விளைச்சல் நமக்கு அதிகமாக இருக்குது, இது இல்லாத ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, தரித்திரத்தில் வாடுகிற மக்களுக்கு, ஒருவேளை இன்றைக்கு நம்ம சொல்ல போனால் எத்தனையோ முதியோர் எல்லாம் இருக்குது, எத்தனையோ அனாதை எல்லாம் இருக்குது, எத்தனையோ வாழ்க்கையில் ஊனமுற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா நமக்கு தேவைக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? விளைச்சல் இருக்கிறதே என்ற எண்ணம் அவனுக்கு வரல. அதற்கு பதிலாக அவன் என்ன சிந்திக்கிறான்? அவனுடைய யோசனை என்ன செய்யுமா? இதை எங்கே கொண்டு போய் நான் சேர்த்து வைப்பேன்? இவ்வளவு தானே எனக்கு வந்துட்டு நான் எங்கே சேர்த்தேன்? அப்போ நான் ஒரு காரியம் செய்வேன். தனக்கு சுயநலமான ஒரு வாழ்க்கையை பாருங்க. அவன் என்ன செய்யறான்? இருக்கிற களஞ்சியத்தை கூட அவன் செய்யறான், இடித்து அதை பெரிதாக்குவேன். அதில் போகிற இதனால வீணா பொருள் செலவு அதெல்லாம் அவனுக்கு அதை திங்க் பண்ணவே இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? அதை இடித்து இன்னும் பெருசாக்கி தானியத்தை மட்டும் அல்ல, என்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அதில் என்ன செய்வேன்? சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு நிறைய பேரை பாருங்கள், ஒருவேளை சாதாரண நிலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஏழை எளிய ஜனங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுக்கிறவர்களாய், அவர்களை ஆதரிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. ஆனால் சில பேரை பாருங்க, நல்ல கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? ஒருவருக்காவது கொஞ்சம் கூட கொடுக்கவே என்ன மாட்டாங்க. அந்த மனமே அவர்களுக்குள்ள வரவே செய்யாது. கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே என்ன செய்யாது? வரவே செய்யாது. ஐஸ்வர்யன் லாசருக்கு வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அவன் ஐஸ்வர்யன் வீட்டு வாசல்ல ஒரு தரித்திரனாகிய லாசரு படித்து கிடக்கிறான். லாசரு படித்து கிடந்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகான அங்கேயும் ஒரு உவமையை தான் சொல்றாரு. அவன் முழுக்க பருக்கள் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். சாப்பிட்றதுக்கு பருக்களை நாய்கள் நக்கின அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா டெய்லி அந்த ஐஸ்வர்யன் வெளியே போகும்போது வாசல் பக்கத்தில் படுத்திருக்கிற அந்த ஏழை லாசருவை அவன் பார்த்துக்கிட்டு தானே போயிருந்திருப்பான். ஆனால் அவன் லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்த நாய்களுக்கு அந்த ஐஸ்வர்யான் சாப்பாடு போடுவான்ல, அந்த பருக்கையில் கூட தின்றதுக்கு அவன் ஆசையாக இருந்தான். அதாவது தனக்கு கிடைக்குமா என்று சொல்லி. ஆனால் அந்த ஐஸ்வர்யானை பாருங்க, தினமும் சம்பிரமமாய் சாப்பிட்டான், சம்பிரமமாய் ஒடுத்தி கொண்டான். ஆனால் ஏழை லாசருவை நினைச்சல அவனால் அவனுக்கு பராமரிக்க பார்க்கறதுக்கு ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை. அது எப்படி அந்த மாதிரி போக முடியுமே என்று தெரியல. ஒருவேளை நமக்கு கண்ணெதிரில் இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது பரிதாப உணர்ச்சி நமக்கு வரும். நம்ம ஏதாவது அவர்களுக்கு ஒருவேளை என்றைக்காவது நம்ம வெளியூர்களுக்கு சொல்லும்போது, நடைபாதையில் நடந்து போயிருக்கும்போது எத்தனையோ பேர் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அவங்க நம்மளை கையேந்தி ஏதாவது கேட்கும்போது அவங்கள சில பேர் ஒரு மாதிரி திட்டி விட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி காரியங்கள் இருக்கவே கூடாது. ஏதாவது நம்மளால் முடிந்தது ஏதாவது செய்து விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். ஆனால் இவனுக்கு பாருங்க, அவன் முழு எண்ணமே அந்த பொருளாசை மேலே இருந்ததுனால என்ன செய்யறான், என் களஞ்சியத்தெல்லாம் நான் இடிப்பேன், அதை பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லி அவன் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றானா, நீ பயப்படாத, தன்னைக்குள்ளேயே பேசிக்கிறான், நீ பயப்படாத. அநேக வருஷங்களுக்கு அவன் நினைக்கிறான், பல்லாண்டா வாழ போகிறோன்னு நினச்சிட்டு அநேக வருஷங்களுக்கு உனக்கு எல்லாவற்றையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். அதனால் இனிமே நாளைக்கு என்ன நடக்குமோ, எதுவும் எல்லாம் போயிருமோ, இப்படிலாம் நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை, நீ நல்லா இளைப்பார். அவன் நினைக்கிறான், பணம் இருந்தால் இளைப்பார்கள் இருக்கும்னு நினைக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், நமக்கு தெரியும் எத்தனையோ பேர் கோடி கோடியாய் சம்பாதித்தவர்கள் எல்லாம் இரவு தூக்கம் வராமல் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஏதாவது தூக்கத்துக்கு வேண்டிய மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு விட்டு தான் அவங்களுக்கு தூக்கம் வருகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, இவ்வளோ பணம் இருக்கிறதுனால யாராவது வந்து களவாடி போயிடுவாங்க, உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி அவங்களால என்ன செய்யாது, நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கோ வெளியே போகும்போது ஒரு நிம்மதியாக போய்விட்டு வரவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா, தனக்குத்தானே சேமித்து வைத்து விட்டு. ஆனால் இவன் அப்படி நினச்சிட்டு தான் சொன்னான், நீ இழப்பாரு, வருங்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், புசித்து குடித்து என்ன செய்யான், பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு, பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் என்று அவன் நினைத்து கொண்டு பூரிப்பாயிரு என்று சொல்லி தன் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று சொல்லி அவன் ஒரு சிந்தனையில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவன் அவனை எப்படி பார்க்கிறார் தெரியுமா, மதிகேடனே. இன்னைக்கு யாரெல்லாம் பணம் பொருள் சேர்த்துக்கொண்டே இருக்கணுங்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே என்று அவர்களை அழைக்கிறார். ஃபூல், ஒரு முட்டாள் என்று சொல்லி ஆண்டவர்கள். ஏன்னா உன் ஆத்துமா இன்றைக்கு ஒருவேளை உன் ஜீவன் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொன்னால், நீ சேமித்து வைத்ததெல்லாம் யாருக்கு போகும்? இவ்வளவு சேமித்து வச்சிருக்கே, அது யாருக்கு? நீ அனுபவிக்க முடியாது அல்லவா? உன் ஜீவனே போயிட்டுனா நீ சேமித்ததை நீ அனுபவிக்க முடியவே முடியாது. அதை சேமிக்கிறத மற்றவர்கள் கொண்டு கொடுத்து அவர்களும் வாழ்வதை பார்த்தா அதில் வருகிற ஒரு சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆனால் அதை விட்டு தனக்குத்தானே சேமித்து கொண்டு விட்டு பிறகு யாருக்குமே விட்டு விடாமல், அது யாருக்கோ அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் வேற யாருக்கோ கைக்கு போய்விடுகிறது அல்லவா? இதுதான் இன்றைக்கி பொருளாசையை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை ஒரு காரியம். எச்சரிப்பாயிரும். இப்படிப்பட்ட பொருளாசை நமக்கு வரக்கூடாது. அந்த ஐஸ்வர்யன் லாசரு வாழ்க்கை வரலாறுல நம்ம என்னத்தை பார்க்கிறோம் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவான் எங்கே போய் வேதனைப்பட்டான், நரகத்தில் வேதனைப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் லாசரு மரிக்கும் போது தேவ தூதர்கள் அவனை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் அவன் இருக்கிறத வேதம் அழகாய் ஆண்டவர் என்ன சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கண்ணெதிரே கஷ்டப்படுவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு என்ன என்று சொல்லி போகக்கூடாது. வேதம் அழகாய் சொல்கிறது. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22 சொல்கிறது, அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனை யார் கொண்டு போனாங்கன்னு வேதம் சொல்லலை. ஆனால் லாசருவை தேவதூதர்கள் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போனார்கள் என்று சொன்னார். ஆனால் ஐஸ்வரன் எங்கே போயிட்டான் தெரியுமா? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அங்கே பாருங்க, இங்கே அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அதை நீங்கள் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை அதே லூக்கா 16:19 சொல்கிறது. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய்
அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்த்து கொண்டான். ஆனால் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கடந்து அவனுடைய மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. இவ்வளவு சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே அவனுக்கு வரல. அங்கே அவன் போன இடம் எங்கே தெரியுமா? பாதாளம். பாதாளத்தில் அவன் எதுக்காக இவ்வளவு சம்பாத்தியம், அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மேஜையிலிருந்து அவன் ஒரு துணிக்கையாவது எனக்கு கிடைக்குமான்னு என்று லாசரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் பாதாளத்தில் அவனுக்கு என்ன கூட கிடைக்கலையா? 24ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் ஆவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். யோசித்து பாருங்க, ஒரு கையை நம்ம தண்ணியில் விட்டுட்டு ஒரு விரலை மட்டும் விட்டுட்டு எடுத்தா தண்ணி எவ்வளோ வரும்? ஒரு சொட்டு தண்ணி வேணா வரும். அந்த ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் என்ன செய்யறான்? பாதாளத்திலிருந்து பரிதபித்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு இப்படி தங்களுக்காகவே வாழ்கிறது, தங்களுக்காகவே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறது, தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து கொஞ்சம் கூட கரிசனையற்று பணம் பணம் பணம், எப்படி பணத்தை சேர்க்கலாம், இரவும் பகலும் அந்த நோக்கமே அவருடைய பணமாக தான் இருக்கிறது. அப்படி வாழ்கிறோடைய நிலைமை இப்படி தான். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லாதபடி தங்கள் வாழ்க்கையை பணத்துக்காக செலவழிக்கிறோடைய வாழ்க்கையுடைய முடிவு இன்றைக்கு இப்படி தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேமித்தது யாருக்கு போய் சேரும்? கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தனக்காகவே தேவனிடத்துல ஐஸ்வர்யனா, கர்த்தர் வேதம் அழகாய் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் மகிமையும் கர்த்தரிடத்துல தான் வர முடியும். அந்த ஐஸ்வர்யத்துல தான் என்ன கிடையாது, தீமை கிடையாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதித்திருக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் காரியங்களை கொடுத்திருக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய தேசத்தில் எத்தனையோ ஏழை எளிய ஜனங்கள், ஒருவேளை நம்முடைய சபைகளில் விதவைகள் இருக்கிறாங்க, திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்க ஆசை இருக்குது, ஆனால் மேற்படிப்புக்கு பணம் இல்லை, இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அல்லவா? கர்த்தர் நமக்கு திரளாய் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை எடுத்து நம்ம அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில நம்ம ஒரு வெளிச்சத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதுதான் வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கணும், அவரிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும். அந்த லாசருக்காரன்ல ஐஸ்வர்யம் ஒரு சொட்டு ஒரு வேற உணவை கூட கொடுக்கல. அவன் மட்டும் அன்னைக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால், மற்றபடி ஐஸ்வர்யனை பற்றி அவன் மோசமானவன் அப்படி எதுவுமே சொல்லவில்லை. அந்த வீட்டு வாசலில் இருந்த லாசருவை அவன் பராமரிக்க தவறி போனதுனால அவன் எங்க போய் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம், பாதாளத்துல. அந்த காரியங்கள் நம்ம யாருக்குள்ள நடந்து விடவே கூடாது. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கொஞ்சம் கண்ணோக்கி பார்ப்போம். ஒருவேளை கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே கொடுத்தல். பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியில அவர் அனுப்பி கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு, கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவரை அதுதான் கிறிஸ்துமஸின் அடையாளமே. கர்த்தர் நமக்காக ஈவாக கொடுக்கப்பட்டது. நமக்கு எந்த விதத்துல நமக்கு தகுதி இல்லை. ஆனா அவர் நமக்காக அந்த உலகத்துல ஒரு மனுஷனாக வந்து பிறந்தார் அல்லவா? கிறிஸ்துமஸ் என்றனாலே கொடுத்தல் தான், கொடுப்பது தான் கிறிஸ்துமஸ். அதனால இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் யாருக்காவது ஒருவருக்காவது, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் பெரிய செல்வந்தன் கிடையாதுல்ல, நான் அந்த ஐஸ்வர்யன் மாதிரி பெரிய ஆள் இல்லை, நமக்கு இருக்கிற கொஞ்சத்துல நம்மளால் இயன்ற மட்டும் யாராவது ஒருவருக்காவது நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாய் நம்ம அவர்களுக்கு நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாய் மாறிவிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சுயம் என்று சொல்லி நமக்காகவே வாழ்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக இருக்குது. மனுஷன்
உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று வேதம் சொல்கிறது மட்டுமல்ல, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு ஆஸ்தி இருக்கிறதுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ஜீவனை நமக்கு கொடுக்க முடியாது. பாருங்க, எத்தனை பேர் கோடி கோடியாய் சேர்த்து வைக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து விட்டது என்று சொன்னார், அவங்க சேர்த்து வைத்த அத்தனை பணமும் அவர்களை காப்பாற்றவே முடியாது. ஒருவேளை 2020 ஆண்டில் நமக்கு தெரியும், கோவிட் என்று சொல்லப்பட்ட பயங்கரமான கொள்ளை நோய் நம்முடைய தேசத்திலும் அது வந்து பரவ ஆரம்பித்தது அல்லவா? அப்போ பாருங்க, எத்தனை பணக்காரர்கள் அவருடைய பணம் அவர்களை கோவிட்லேருந்து அவர்களை தப்புவித்ததா? யாருமில்லாத ஒரு அனாதையை போல எத்தனை பேர் பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிச்சயமாய் அவர்கள் கம்பலாக அங்கே தான் அவங்க அட்மிட்டாக பண்ணி யாருமே அவர்களை கொண்டு போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. மட்டுமல்ல, அவர்கள் மரித்த பின்பு கூட அவருடைய உடல் எங்கே வர முடியலை, வீட்டிற்கு கொண்டு வர முடியாதபடி அவர்கள் தனிமையாய் கொண்டு போய் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேணும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடாகவே முடியாது. அது ஒரு மனுஷனை அது எங்கன்னு செய்ய காப்பாற்றவும் முடியாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யவானாக இருக்கும்போது, தேவனுக்கு இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்தும் போது, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழும்போது, திக்கற்றவர்களும் ஏழைகளும் விதவைகளும் படுகிற அவருடைய கஷ்டத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் போது, நம் கரங்களை அவர்களுக்காக நம்ம நீட்டும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒரு நாள் உலகம் என்று சொல்லி உலகத்தின் சம்பாத்தியங்கள், உலகத்தின் பொருள், இதிலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம செலவழித்து விடவே கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ? இப்படிப்பட்ட உங்கள் எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார் அல்லவா? அந்த சம்பாத்தியத்திலிருந்து மற்றவர்களுக்கு முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 10 கர்த்தருக்கு அது தேவையானது. அந்த 10 கொடுக்கும்போது அதில் ஏழை எளிய ஜனங்கள் அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவோம். நமக்கு வார்த்தைகளை போதிக்கிறவர்களுக்கு நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க சொல்வதை நம்ம கொடுப்போம். இன்னொரு புறம் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் அப்போஸ்தலரை பார்க்கிறோம். அவர்கள் உபதேசம் சொல்லும்போது சொன்னாங்க, தரித்திரரை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலர் அந்த புதிய ஏற்பாட்டில் எல்லா இடத்திலும் தரித்திரருக்கு கொடுங்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? தரித்திரை நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து கொள்வோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு மனபருக்கு அது நம்மளால் இயன்ற மட்டும் அவருக்கு உதவி செய்து விட முடியும். மற்ற எல்லாரும் கர்த்தர் நன்றாக ஆசீர்வதித்துட்டு ஒவ்வொருவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களை நம்ம தாங்க முடியுமோ அவர்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவர்களுக்கு காண்பிக்கும் போது ஆண்டவர் அதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். அதனால் எந்த காலத்திலும் பொருள் ஆசையில் நம்ம விழுந்து போயிடக்கூடாது. பண ஆசையில் நம்ம விழுந்து விடக்கூடாது. வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். பொருள் ஆசை, பண ஆசை எல்லாமே நம்மை விசுவாசத்தை விட்டு நம்மை விலகச் செய்கிற காரணிகளாய் மாறி விடுகிறது அல்லவா? அதனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்த்து, நம்ம சுயத்தில் சுயம் என்று சொல்லி சுயநலக்காரராய் வாழக்கூடாது. நான், என் பிள்ளைகள், என் குடும்பம், எனக்கு என்று சொல்லியே எனக்கு என்று சொல்லி நமக்காக சேமித்து வைக்காதபடி மற்றவர்களை நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் கண்ணோக்கி தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது அதன் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவரும் நம்மில் அவர் மகிழப்படுகிற தெய்வராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க விரும்புகிறபடி என் வாழ்க்கை அமையும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் வந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நிச்சயமாய் கிறிஸ்து பிறப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் அவர் வேதம் சொல்கிறது. அவர் பிறந்த போது பூமியிலே சமாதானம் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் பிரியமும் உண்டாகும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
பொருளாசையை குறித்து கர்த்தர் சொல்கிறீங்கப்பா. ஒருவனுக்கு எத்தனை திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனாலே அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பொருளாசையை நம்பி நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கெட்டு போய் விடாதபடி கர்த்தாவே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே, கர்த்தர்னால அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிரயாசத்தினால ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்காவிட்டால் அப்பா நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லவா. நீங்கள் கொடுத்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாய் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே எங்களால் என்ற மட்டும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அப்பா அவர்களும் சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இருக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை நான் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிறேனே, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே, அடுத்த வேளை உணவுக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், என்ன செய்வேன் என்று சொல்லி பரிதவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற ஜனங்களை அவர்களிடத்தில் அனுப்புங்க ஆண்டவரே. அவர்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் குறைவில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் திருப்தியாய் போஷிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் அற்புதமான ஒரு வாசல் ஆண்டவரே அவர்களுக்கு திறந்து கொடுங்க ஆண்டவரே. அவர்களை தேடி உதவிகள் வரட்டும் ஆண்டவரே, உதவிகள் அவர்களை தேடி வரட்டும் ஆண்டவரே. அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே, திக்கற்றவர்கள், விதவைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகப்பா உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாய் ஆக்கி ஆண்டவரே அவர்களை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிற கர்த்தரப்பா அவர்களை அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் இழந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகளை மறுபடியுமாய் கை தூக்கி எடுங்கப்பா. அவங்க உங்களை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரப்பா எளியவனை புலியதிலிருந்து தூக்கி ஆண்டவரே பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை திரும்பவுமா நீங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.